சாய்ராம். ஓம் சாய்ராம். மே மாதம் ஷிரடி யாத்திரை போகும்போது பார்த்தீங்கன்னா ஒரு சாய்ராம் எனக்கு ஃபோன் பண்ணாங்க. சாய்ராம், நான் உடனே உங்களை பார்க்கணும், கோயம்புத்தூர் நாகசாயி கோயிலுக்கு வாங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் உடனே கிளம்பி வந்ததுக்கப்புறம் தான் தெரியும் அவங்க திருவாரூர்லேருந்து நம்மளை பார்க்க இங்கே வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. முதல் நாள் வந்திருந்திருக்காங்க. அடுத்த நாள் காலையில் நாகசாய் பாபா பார்த்துட்டு உடனே கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி உங்களை பார்த்தே ஆகணும் சாய்ராம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. என்னமோ அப்படின்னு நினச்சிட்டு இருந்தால் அவங்க வந்து உடனே என்னை பார்த்த உடனே சாய் சச்சரத்தை புக்கு கையில் கொடுத்து அதில் கொஞ்சம் காசு கொடுத்து, சாய்ராம் இந்த கவரில் இருக்க காசை வந்து நீங்கள் ஷிரடியில் அன்னதானத்துக்கு செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எனக்கு. ஏன்னா திருவாரூர்லேருந்து அவங்க இவ்வளோ தூரம் வந்து நம்மளை பார்த்து அந்த காசை உடனே எடுத்து கொடுத்து, சாய்ராம் ஷிரடியில் நீங்கள் அன்னதானத்துக்கு செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து பார்த்திங்கன்னா உடனே நம்மளை பார்க்கணும் அப்படின்னு சொன்னதுனால வந்து பார்த்து அவங்கள்ட்ட வந்து அமௌண்ட் வாங்கின உடனே அவங்க கிளம்பிட்டாங்க. அவங்க கூட வந்து அவங்க பொண்ணு, அவங்க மருமக, பேரம்பேத்தியோடு வந்திருந்தாங்க. உடனே கிளம்பிட்டாங்க. சாய்ராம் எங்கள் டைம் ஆகிடுச்சு, ஆட்டோவுக்கு போகணும் அப்படின்னு சொல்லி உடனே கிளம்பிட்டாங்க. அப்போ தான் எனக்கு தெரியும் அவங்க வந்து ஒரு கேன்சர் பேஷண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 75லேருந்து 80 வயசு வரைக்கும் இருக்கும். அவங்க அந்த நிலையிலையும் கோயம்புத்தூர் நாகசாயி கோயிலுக்கு வந்து நம்மளை பார்த்து, பாபாவுக்கு நீங்கள் அன்னதானம் செஞ்சுருங்க, ஷிரடி போகிறீங்கல்ல அங்கே நீங்கள் அன்னதானம் செஞ்சுருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சார்பாக கொஞ்சம் காசு கொடுத்து ஷிரடியில் வந்து அவங்க சார்பாக நம்ம அன்னதானம் செஞ்சோம். ஆனால் அவங்கள என்னால் காண்டாக்டே பண்ண முடியல அதுக்கப்புறம். ஏன்னா அவங்க அந்த நேரத்தில் மட்டும் தான் ஃபோன் பண்ணாங்க. அப்போ நாங்கள் கடகடன்னு கிளம்பி நாகசாய் வந்து அவங்கள பார்த்துட்டு அவங்க அப்படியே கிளம்பினதுனால அவங்கக்கிட்ட எங்களால் சரியாக பேச முடியல. அதுக்கப்புறம் அந்த நம்பரே எங்களுக்கு மிஸ் ஆகிடுச்சு. நானும் ஷிரடியிலேருந்து வந்தோன்னா அவங்களுக்கு பிரசாதம் அனுப்பணும் அப்படின்னு சொல்லி நம்பர்லாம் சர்ச் பண்ணால் அவங்க நம்பர் கிடைக்கவே இல்லை. சாய்ராம், இந்த வீடியோ இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்க அப்படின்னா தயவுசெய்து நீங்கள் இந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து பாபாவோட பிரசாதம் காத்துக்கிட்டே இருக்குது சாய்ராம். உங்கள் நம்பர் எனக்கு கிடைக்காதனால தான் நான் இந்த வீடியோ மூலிமா நான் சொல்கிறேன்.